விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று கடலில் கரைக்கப்பட உள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், தற்போது நீங்கள் என்ன தொகுதியில் இருக்கிறீர்கள்? அந்த பகுதியில் எந்தெந்த பகுதியிலிருந்து விநாயகர் சிலைகள் எங்க கரைக்கப்படுது? இது குறித்த விரிவான தகவல்கள். நிச்சயமாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி தொடங்கி கோலாகலமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் இன்று விநாயகர் சிலைகளை கரைக்கக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது. அதாவது விநாயகர் சதுர்த்தி தொடங்கி 3 நாட்கள் 5 நாட்கள் என அவரவர்கள் வசதிகளுக்கு ஏற்ப விநாயகர் சிலைக்கு பூஜைகளை போட்டு அதன் பிறகு அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் கொண்டு சென்று விநாயகர் சிலைகளை கரைக்கக்கூடிய நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா பட்டினம்பாக்கம் கடற்கரை பகுதியில் இருக்கோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1159க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தற்போது கரைக்க இருப்பதாக தகவல்கள் கிடைத்து இருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா வீடுகளில் சிறிய களிமண் சிலைகளை வைத்து வழிபடும் போது அதே போல் பொது இடங்களில் பல்வேறு அமைப்புகள் மற்றும் சமூகத்தினரால் பெரிய விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு இந்த விநாயகர் சிலைகள் இன்று கடலில் கலக்கக்கூடிய காட்சிகள் கரைக்கக்கூடிய காட்சிகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் ஒட்டுமொத்தமாக 1519 சிலைகள் கரைக்கப்பட உள்ளன. சிலை கரைப்பு விழா நடைபெறும் 4 முக்கிய கடற்கரை பகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டினம்பாக்கம் கடற்கரை, நீலாங்கரை கடற்கரை, திருவான்மியூர், திருவெற்றியூர் ஆகிய இடங்களில் இந்த சிலை கரைப்பு நிகழ்வு என்பது நடைபெற உள்ளது. இதில் குறிப்பாக பட்டினம்பாக்கம் கடற்கரையில் தான் பெருமளவிலான சிலைகள் கரைக்க போகிறாங்க. ஏனென்றால் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகளை இங்கே தான் பெருமளவில் ஒவ்வொரு ஆண்டும் கரைக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக 5 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கண்காணிப்பு கேமராக்கள் பார்த்திங்கன்னா பட்டினம்பாக்கம் சாலையில் உள்ள மின் விளக்குகள் கம்பங்களில் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் மட்டும் 1600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சென்னை முழுவதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு நாளில் மட்டும் 15000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த 15ல் 2000 ஊர்காவலர் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்று. அதே போல் இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா அதாவது நாம் நிற்கக்கூடிய பட்டினம்பாக்கம் கடற்கரை பகுதிகளில் 2 தீயணைப்பு வாகனங்கள், 4 ஆம்புலன்ஸ் மற்றும் மோட்டார் படகுகள் மற்றும் நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. குறிப்பாக வீடுகளிலிருந்தும் பொது இடங்களிலிருந்தும் பெரிய பெரிய விநாயகர் சிலைகளை கொண்டு வரும்போது அதனை கரைப்பதற்கு நீச்சல் தெரிந்த பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் அந்த சிலைகளை கொண்டு சென்று கரையில் கரைக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. சிலை கரைக்கும் இடங்களில் தற்காலிக கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடு அது மட்டும் இல்லாமல் அந்த தடுப்புகள் அமைத்து பொதுமக்களை யாரும் உள்ளே அனுமதிக்காத வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 3 கிரேன்கள் மட்டுமே வைத்து விநாயகர் சிலையை கடற்குள் கொண்டு சென்று கரைக்கக்கூடிய காட்சிகள் பார்த்தோம். இந்த ஆண்டு 5 கிரேன்களை வைத்திருப்பதாக கூறினர். ஆனால் தற்போது இந்த பகுதிகளில் 2 அதிநவீன கனரக கிரெயினும் 2 சிறிய ரக கிரெயின்களும் இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பெரிய சிலைகளை ஏற்றி வரும் வாகனங்கள் எளிதாக செல்ல கடற்கரை மணல் மீது 1 அடி உயரத்திற்கு மேலே மண்கள் போடப்பட்டு பெரிய பெரிய ஜேசிபி மற்றும் அந்த ரோடு போடக்கூடிய இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த பகுதிகளில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 7 அடிக்கும் குறைவான சிலைகளை ரேம்ப் மூலமாக கடலில் தள்ளி செல்லப்படுவதாகவும் சிறிய சிலைகளை கரைக்கு 3 தனி வழிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சிறிய வகை சிலைகளை அதன் வழியாக கொண்டு சென்று கரைக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சிலைகள் கொண்டு வரும் வாகனங்கள் காவல்துறை அனுமதித்த வழித்தடங்களில் மட்டுமே வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதியை மீறி நடந்து கொண்டால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அதாவது இந்த விநாயகர் சிலையை கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் செல்ல வேண்டிய சாலைகள் காவல்துறையினால் வரையறுக்கப்படுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை ஒட்டி காவல்துறையினர் கட்டுப்பாட்டுகளை
செயல்பாட்டில் இந்த பகுதிகளில் வந்து விநாயகர் சிலை கரைப்பதற்கான அனைத்து வகை ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதிகளில் ட்ராலி பயன்படுத்தி விநாயகர் சிலையை கரைக்கக்கூடிய சூழலும் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களும் இப்பகுதியில் பணியாற்ற வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து இன்று 1100 சிலைகள் பட்டினம்பாக்கம் கடற்கரையில் மட்டுமே கரைக்கப்பட உள்ள சூழலில் ஆண்டுக்கு மட்டும் 1519 சிலைகள் வைத்து வழிபட்ட காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது. இப்போ எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாத வகையில் காவல்துறையினர் பெரும் கட்டுப்பாட்டுக்கு மத்தியில் இங்கே சிலை கரைப்பு நிகழ்வு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது.